கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த காரியத்தை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தின போது சாமுவேல் எல்லா கோத்திரத்தாரையும் வரவழைத்து அதிலே சீட்டு போட்டு அதிலே சவுலை தெரிந்தெடுத்து சவுலை அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அப்படி சவுலை நிறுத்தும் போது எல்லா ஜனங்களும் சவுலின் தோளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலிலே உயரமான மனிதனாய் சவுல் காணப்பட்டான். அவனை ராஜாவாக தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவனை விட உயரமானவன் இஸ்ரவேலில் யாரும் இல்லை. ராஜஸ்தானத்திலே அவன் உட்கார வைக்கப்படுகிறான். அவன் மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வழி நடத்தப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமலேக்கை முற்றிலுமாய் மடங்கடிக்கும்படி கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலோடு பேசுகிறார். சவுலோ அப்படி செய்ய மனதில்லாமல் முதல் தரமானவைகளை, அதாவது தன் மனதுக்கு பிடித்தமானவைகளை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான் என்று 1 சாமுவேல் 15:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மன விருப்பத்திற்கு இப்பொழுது அவன் அதிகமாக இடம் கொடுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை ஒரு காரியம் வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் தான். அதுல நமக்குள்ளே 1000 எண்ணங்கள் தோன்றும் அல்லவா? வார்த்தைக்கு எதிராய் நமக்குள்ளே தோன்றுகிற அத்தனை எண்ணங்களுமே நம்முடைய ஸ்தானத்தை நம்மை இழக்க பண்ணும். இங்கே சவுலுடைய இந்த செயலின் நிமித்தம் அவன் என்ன செய்தான் என்று சாமுவேல் சொல்லுகிறார் தெரியுமா? வார்த்தையை நீ புறக்கணித்தாய் என்று 1 சாமுவேல் 15:23 சாமுவேல் இந்த வார்த்தையை சவுலுக்கு சொல்லுகிறார். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். தேவன் ஒருவனை தள்ளினால் அவன் எவ்வளவு உயரமானவனாய் இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாது. எவ்வளவு பலமுள்ளவனாய் இருந்தாலும் சரி, பணமுள்ளவனாய் இருந்தாலும் சரி, ஆள்பலம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, தேவன் ஒருவனை தள்ளினார் அதன் பிறகு அவனால் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாது. 15வது அதிகாரத்தில் தேவன் சவுலை தள்ளுகிறார். இஸ்ரவேலில் உயரமான மனிதன். அப்படி ஒரு மனிதன் இப்பொழுது இல்லை. இனி இருக்க வேண்டுமானால் பிறந்துதான் வர வேண்டும். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ சவுலை முன்னிறுத்தி வெளித்தோற்றத்தை வைத்து பார்க்கிறாய், அவன் உயரமானவன் என்று. நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவனை நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டிருக்கிறேன். அவன் தான் தாவீது. அவனை தெரிந்தெடு, அவனை அபிஷேகம் பண்ணு. சவுல் இருந்த ஸ்தானத்திலிருந்து சவுலை தள்ளி அந்த ஸ்தானத்திலே தாவீதை வைத்தது மாத்திரமல்ல, தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தபடியினால் தலைமுறை தலைமுறையாய் அந்த ஸ்தானத்தை, அந்த சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் இருக்கிற ஸ்தானத்திலே நம்முடைய பிள்ளைங்க வந்து இருப்பது ஆசீர்வாதம், மேன்மை. அதுல வேற யாரோ வந்து இருப்பதல்ல ஆசீர்வாதம். நம்முடைய தலைமுறையினர். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி சாய்ப்பது. உன் ஸ்தானத்தை இழந்து விடாதே. உன்னை நம்பி ஒரு தலைமுறையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி என்றும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்றும் அழைக்கப்பட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, கிருபையாய் எங்களை நீர் உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீர். ஸ்தானத்தை ஆண்டவரே எவ்விதத்தில் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நீர் உறுதிப்படுத்தி காத்துக்கொள்ளும். கண்மலை மேல எங்கள் அடிகளை ஸ்திரப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.